Hey chingos, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 9 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பாத்துருவாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு செம ஷாக் ஆகும். ஏன்னா ஹீரோயின் பேயோட்டிகளோட ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யுவான் ஹுவா கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு பதில் சொல்றதுக்கு வாயில வார்த்தையே வரல. ஹீரோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஹீரோ கூட நாங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. யுவான் ஹுவாக்கு இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒருத்தர் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடும் போதே அழுதுகிட்டே ஓடுறாங்க. அப்படியே ஹீரோயின் ஒவ்வொரு தடவையுமே பொய் சொல்லியிருக்க விஷயங்கள் அவங்களுக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயின் ஃபியூனரல் டைம்ல வந்திருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு ஃபியூனரலுக்கு நீ வந்தியான்னு கேட்கும் போது இல்ல வரல, ஜிஹோ தான் எனக்கு சொன்னா நீ சாப்பிடாதது எல்லாத்தையும் அப்படின்னு பொய் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்னொன்னையுமே கனெக்ட் பண்ணி ஹீரோயின் தான் அந்த பேயோட்டி அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதனால அழுதுட்டே அங்கிருந்து கீழே விழுறாங்களா நடக்க முடியாம. அப்ப டார்ச் லைட் கீழே விழுந்துருச்சு. அதையும் எடுக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை தேடி வரும்போது அந்த டார்ச் லைட்டை பாக்குறாங்க. ஹீரோ என்ன மன்னிச்சிடு, பிளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் இப்ப அழக்கூடாது, உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு எங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவை தேடி போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஸ்கூல்ல உள்ள புல்லிஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க ஹீரோவை பாத்துடுறாங்க. சும்மா விடுவானுங்களா? ஹீரோவை போயிட்டு ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோவும் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பிளீஸ் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா புல்லிஸ் எப்படி விடுவாங்க? எவ்வளவு தைரியம்டா உனக்கு அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஹீரோ கீழே விழுந்துடுறாங்க. அசைய கூட செய்யல. இவனுங்க எல்லாரும் பயந்துட்டாங்க ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஆனா ஹீரோ கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சு கேக்குறாங்க, நான் என்னடா உங்க எல்லாருக்கும் பண்ணேன், எதுக்காக என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? உங்ககிட்ட யார்கிட்டயுமே என்ன உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன வெறுக்கிறதா இருந்தா வெறுங்க, எவ்வளவு வேணாலும் வெறுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெறுங்க. ஆனா ஏன்டா என்ன இந்த மாதிரி பண்றீங்க? எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்க? எதுக்காக என்ன இந்த மாதிரி கீழ்த்தனமா நடத்துறீங்க? உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் உயிரோடு இருக்கிறதே பிரச்சனையா அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்களா? அந்த பசங்களுக்கு செம்ம கில்ட்டி ஆயிடுச்சு. அதனால அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப நிறைய பேய்கள் ஒரு இடத்துக்கு போறதை கவனிக்கிறாங்க. பேய்கள் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது கண்டிப்பா ஹீரோவை தேடியா தான் இருக்கும் அப்படின்னு பின்னாடியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த குப்பத்தோட்டி பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேய்கள் ஹீரோவை சுத்தி நிக்குதா. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. அதனால எல்லா பேய்களையுமே தள்ளி நிக்க விட்டுட்டு உள்ளாடி போயிட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ நிமிர்ந்து பாக்குறாங்களா? இப்ப இந்த பேய்களை ஃபர்ஸ்ட் துரத்தி விடணும். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை தொடணும். அதனால ஹீரோவை தொடுறாங்க. ஆனா எந்த ஒரு பேய்களுமே தள்ளி போகவே இல்ல. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயினை மன்னிச்சிட்டு அப்படின்னு உப்பை எடுக்கிறாங்க. பாக்கெட்ல வச்சிருந்தது அதை எடுத்து எல்லாரும் இங்க இருந்து போங்க, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு அழுதுகிட்டே எல்லா பேய்களையுமே விரட்டுறாங்க. நம்ம ஹீரோயினே பாக்குறாங்களா? அதனால ஹீரோயின் திரும்பி நான் உன்னை பார்த்து சொல்லல அது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எழுந்திருச்சு, நீ நிஜமாவே பேயோட்டி தானே? பேயோட்டிகள் எல்லாருமே இப்படிதான் இருந்திருப்பாங்க. உனக்கு என்ன பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல, என்னை ஏமாத்தும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரி கிடையாது ஹீரோ, நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையுமே சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா உனக்கு பேயோட்டிகளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்களா? அப்ப நம்ம ஹீரோ அவங்களோட பாஸ்டை யோசிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்டா யுவான் ஹுவா நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவங்கள பார்த்து பாவப்பட்டு ஐயோ இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதுவே யுவான் ஹுவாவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு தடவையுமே ஹீரோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை இப்ப சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்ப பாக்குறதுனால உனக்கு என்ன பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் போக போக உனக்கு இதுவே ஜாலி ஆயிடும். நான் ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படும் போது உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு தடவையுமே நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ தெரியுமா? நீ சபிக்கப்பட்டவன், உனக்கு இப்படிலாம் நடக்கதான் செய்யும், நீ யார் கூடயுமே சேரக்கூடாது, உன்னை தேடி சாவு வரும், இல்லைன்னா உன் கூட இருக்கவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. அதை கேட்டு நானும் உலகத்தை விட்டு ஓட ட்ரை பண்ணுவேன். அது உனக்கு பாக்குறதுக்கே ஜாலியா இருக்கும். எல்லாருமே இதை தானே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் நீ எந்த மாதிரிப்பட்ட பேயோட்டிகளை பார்த்திருக்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது, ப்ளீஸ் ஹீரோ என்ன நம்ப அப்படின்னு ஏங்கி அழுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ சொல்றது எல்லாமே போய் தான், முதல்ல போய் தான் சொல்லிட்டு இருக்க, நீ சொன்னதுல எதுதான் உண்மை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கத்தி கேக்குறாங்களா? ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்றதே தெரியல. இங்க கட் பண்ணா பெரியம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த பாலடைஞ்ச பங்களா பக்கத்துல போயாச்சு. அப்ப அங்க யாரோ ஒரு ஆள் நிறைய பூஜை பண்ணி ஒரு பொம்மையில நிறைய ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. பெரியம்மா
பெரியம்மாவுக்கு பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுச்சு. யார் வந்து இங்க இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணது? ஆல்ரெடி உள்ள இருக்கிறது ஒரு கெட்ட ஆவி. ஆனா அந்த கெட்ட ஆவிக்கு மந்திரம் பண்ணி பூஜை பண்ணி இந்த கதவை அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கதவை யார் திறந்து உள்ள போனாலுமே அந்த கெட்ட ஆவி உள்ள போறவங்கள ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். பெரிய பெரிய பேயோட்டிகளால கூட உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரையுமே அது காவு வாங்கிரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோரை யாருமே திறக்க முடியாதபடி பூஜை பண்ணி அடைச்சாகணும் அப்படின்னு நிறைய பூஜைகளை பண்ணி அடைச்சு வைக்கிறாங்க. இவங்களால இப்ப உள்ள கூட போக முடியாது. ஏன்னா யாராச்சும் ஒரு ஆள் உள்ள போனாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பேய் இவங்களே கொலை பண்ணிடும். அதனால உள்ள போய் அந்த பேயையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெளியில இருந்துட்டு அந்த பேயை துரத்தவும் முடியாது. அதனால உள்ள யாரும் போக கூடாது அப்படின்றதுக்காகவும் அந்த பேய் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சீல் மாதிரி நிறைய பிரேயர்ஸ பண்ணி மட்டும் ஒட்டிட்டு போறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் போனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறா. என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியலையேன்னு. அதுக்கு ஃப்ளவர் மாஸ்டரும் என்ன யுவான் ஹுவா அவளை ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீ பயப்படுறியான்னு உடனே ரெண்டு பேரும் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஃப்ளவர் மாஸ்டரும் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கத பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்களுமே யுவான் ஹுவா ஹீரோயினை ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு தானே பயந்து போயிட்டு இருக்கீங்க. அதனால தானே இவ்வளவு டென்ஷனா ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினோட அம்மாவும் வாய மூடுங்க ஃப்ளவர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டரும் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதேன்னு. என்ன சத்தம்னு கேட்டா போன் அடிக்கக்கூடிய சத்தம்னு ஹீரோயினோட அம்மா திரும்பி பாக்குறாங்க. அவங்களோட ரூம்குள்ள இருந்து தான் ஹீரோயினோட போன் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. அதனால உள்ள கதவை திறந்து போறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஏய் ஹீரோயின், இன்னைக்கு நீ என்ன எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்ட அப்படின்னு தெரியுமா? நீ என்ன டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணனா வேற ஒரு நாள் பண்ண வேண்டியதானே, இன்னைக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டு போனை எதுக்காக எடுக்கலன்னு ஹீரோயினோட ஃபேஸ பார்த்தா ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. ஏண்டி என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயினும் அம்மா அந்த பாலடைஞ்ச பங்களாலன்னு ஹீரோயினோட அம்மாவும் என்னாச்சு யாராச்சும் ஒன்று ஏதாவது பண்ணாங்களா சொல்லு சொல்லுன்னு கேட்க ஹீரோயினும் அம்மா அந்த பாலடைஞ்ச பங்களாலன்னு அவங்க அம்மாவும் சொல்லு சொல்லு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு ஹீரோயினும் அம்மா அந்த பாலடைஞ்ச பங்களால வச்சு என்ன பேயோட்டின்னு ஹீரோ பார்த்துட்டாமா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரியும் ஹீரோயின் எந்த அளவு லவ் பண்றாங்க அப்படின்னு. சோ எதுவுமே சொல்ல முடியாம ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யுவான் ஹுவா போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோ மேல தூக்கி எரிஞ்சிருப்பாங்கல்ல, பாட்டி மேல நிறைய மந்திர வார்த்தைகள் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே லிக்விட் போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க. அது அழிக்க அழிக்க யுவான் ஹுவா எப்பெல்லாம் ஹீரோவை கிண்டல் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் சொன்ன பொய்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே எரிச்சல் வந்துருச்சு. ஐயோ இந்த உலகம் எதுக்காக என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துது அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. நமக்கே பாக்குறதுக்கு ஹீரோ பாவமா இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேலண்டர் பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒருவேளை என் மேல கோவமா இருந்துச்சு அப்படின்னா 5 நாள் மட்டும் இருக்க கூடு, இன்னையில இருந்து 5 நாளைக்கு நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிரு, அதுக்கப்புறமா நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு, என்கிட்ட இருந்து கோவப்பட்டு தள்ளி போய் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா 5 நாளைக்கு மட்டும் என்ன உன் கூட இருக்க விடு அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதனால அந்த 5 நாளும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக பேயோட்டியாவே செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த புக்ஸ் மந்திர வார்த்தைகள் புக்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவுக்கு தூக்கமே வரல. ஏன்னா பெரியம்மா சொல்லியிருப்பாங்க உள்ள இருக்கக்கூடிய ஈவில் இருக்கே இது நிறைய பேரோட உயிரை ஆல்ரெடி காவு வாங்கிருச்சு, யாரோ ஒரு ஆள் இதுக்கு தன்னோட உயிரையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சேவை செய்யறதுக்கு முடிவு பண்ணி பூஜை பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் இது முழு தீய சக்தியா மாறணும் அப்படின்னா 100 பேரோட உயிரை காவு வாங்கணும். இது என்ன 100 பேரோட உயிரை காவு வாங்கவா போகுது, அதுக்கு கண்டிப்பா நிறைய நாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட சென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி 98 பேரை இது காவு வாங்கிடுச்சுன்னு, இன்னும் 2 பேரோட உயிரை இது காவு வாங்கினா போதும், இது கெட்ட சக்தியா மாறிடும் அப்படின்றாங்களா. பெரியம்மா எல்லாருமே ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 உயிர் மட்டும் அந்த பங்களால போச்சு அப்படின்னா ஒரு பெரிய தீய சக்தி இந்த உலகத்துக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க பயந்து போயிருக்காங்க. நீங்க கட் பண்ணா காலங்காத்தாலே ஃப்ளவர் மாஸ்டர் தூங்கி எழுந்திருச்சு வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்த்துட்டு என்ன நைட்டு முழுக்க தூங்கல போல, ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டியா, நம்ம போறதுக்கு முன்னாடி அவ அங்க போயிருந்தால அப்போ யுவான் ஹுவா தான் அங்க வந்து பூஜை பண்ணதா அப்படின்றத நீ அவகிட்ட கேட்டுட்டியான்னு கேட்க அவள்கிட்ட எங்க கேக்குறது, அவ ரொம்ப சோகமா இருந்துட்டு இருந்தால அதனால கேட்கல அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. ஹாய் குட் மார்னிங் அப்படின்றாங்களா. ஃப்ளவர் மாஸ்டரும் ஏய் நேத்துக்கு நீ போயிருக்கும் போது அங்க யாராச்சும் நீ பாத்தியான்னு, ஹீரோயினும் ஆமா பார்த்தேன்றாங்க. அவங்க இவங்களான்னு பாரு அப்படின்னு யுவான் ஹுவாவோட லைவ் வீடியோ போட்டு காமிக்கிறாங்களா. ஹீரோயினும் இவங்க கூட தான் நான் சேர்ந்து டான்ஸ் ஆடினேன்னு ஹீரோயினோட அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற நீ, அவ உன்னை டான்ஸ் ஆட வச்சு வற்புறுத்தினாளா, அவ உன்னை ஏதாச்சும் பண்ணாலான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இல்ல பெரியம்மாவோட டீம் வர லேட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஃப்ளவர் டான்ஸ் ஆடுறதுக்கு 2 பேர் இருக்கணும்ல, அதனால அவங்க என் கூட சேர்ந்து டான்ஸ்
டான்ஸ் ஆட சொன்னாங்கன்னு ஃப்ளவர் மாஸ்டரும் பாத்தியா 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 இவ டான்ஸ் ஆடி இருக்கா, கண்டிப்பா இவ பெரிய ஒரு பேயோட்டியா வருவா பாருன்னு ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவந்துருச்சு. வாய மூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்னன்னு தெரிஞ்சுதான் அதை பண்ணியா, அவ யாருன்னு தெரிஞ்சுதான் நீ இதை பண்ணியான்னு ஹீரோயினும் அப்போ அவங்க பேயோட்டி கிடையாதா அப்படின்னு கேட்க ஃப்ளவர் மாஸ்டர் சொல்றாங்க அவ பேயோட்டி தான், ஆனா நம்ம எல்லாரும் கடவுளுக்கு பயந்து நடக்கிறோம், ஆனா அவ அப்படி கிடையாது, அவ கெட்ட சக்திகளுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய கெட்ட சக்தி இருக்கு, அந்த கெட்ட சக்தியை அவ அவளோட மாஸ்டரை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு ஹீரோயின் இதை கேட்டோடனே செம ஷாக்கா இருக்குது. ஃப்ளவர் மாஸ்டர் சொல்றாங்க அவளுக்கு நரகத்தை பார்த்தெல்லாம் பயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், செத்து போனதுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்ற விஷயத்த கூட அவ மறந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வீடியோல யுவான் ஹுவா சொல்றா எனக்கு நரகத்தை பார்த்து பயம் இல்லைன்னா நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, எனக்கு நரகத்தை பார்த்து பயம் கிடையாது, ஏன்னா பேய்களை பார்த்துட்டு இருக்கோம்ல இது நல்ல விஷயம் கிடையாது கெட்ட விஷயம், இந்த உலகத்துல நாங்க வாழும் போதே நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பேய்களை பாக்குறதுனால, இதனால எனக்கு நரகத்தை பார்த்து எல்லாம் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு இந்த வார்த்தைகள் அடி மனசுல நல்லா பதஞ்சிடுச்சு. சரி நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஹீரோயின் நிக்கிறாங்க, ஆனா ஹீரோ கண்டுக்காம நடந்து போறாங்களா. ஹீரோயினை மன்னிச்சுட்டு 5 நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஜீஹோ 2 பேரையுமே நோட் பண்றாங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு 2 பேர் முன்னாடியுமே போய் கையை விரிச்சிட்டு நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இருங்க, எங்க என்ன நடக்குது எனக்கு சொல்லுங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்கன்னு ஹீரோயினும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. ஜீஹோவும் நிஜமாவான்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜீஹோக்கு கன்ஃபார்மா இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஒண்ணா தானே இருப்பாங்க, இந்த தடவை 2 பேருக்கு நடுவுலயும் டயானா இருக்காங்க. அதனால ஹேரியும் ஒழுங்கு மரியாதையே நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, நீங்க 2 பேரும் என்ன சண்டை போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனா பேசிடுங்க இல்லன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகும்னு ஹீரோயினும் நாங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கலன்றாங்க. ஹேரியும் என்ன பார்த்தா என்ன பெரிய முட்டாள் மாதிரி இருக்கா, நீங்க 2 பேரும் இப்படி பேசாம இருக்கும் போதே தெரியுது உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை அப்படின்றது, அதனால ஒழுங்கு மரியாதையே பேசுங்கன்றாங்க. ஜீஹோவும் ஹேரி முதல்ல நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா கரெக்டான வார்த்தைகளை கேட்டிருக்க, எனக்கு இவங்க 2 பேர்கிட்டயும் காலையில இருந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு தலையே வலிக்குதுன்னு உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. இது எங்களோட பர்சனல் மேட்டர், என்னோட எல்லா பர்சனல் விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. ஜீஹோவும் எதுக்குடா இப்ப திட்டுற, அமைதியா பேச மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நடுவில் இருக்கக்கூடிய டயானா சொல்றா எனக்கு பீன்ஸே பிடிக்காது, ஆனா கேன்டீன்ல டெய்லி பீன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எனக்காச்சும் ஒரு நாள் பீன்ஸ் வைக்கலன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருந்தாலுமே அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பீன்ஸ் பிடிக்காது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நான் சொன்னேன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குமோ அப்படின்றதுனால நான் எதுவுமே சொல்றது கிடையாது, அதனால அவங்க பீன்ஸ் போட்டா கூட நான் அதை வாங்கிட்டு வந்து ஒதுக்கி வச்சு சாப்பிடாம வச்சிருப்பேன், ஆனா டைரக்டா போயிட்டு எனக்கு பீன்ஸ் பிடிக்காது வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன்னு. ஹேரியும் அடி பாவி நீ என்னடியே பேசிட்டு இருக்க, பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கேன்னு. டயானாவும் ஆக்சுவலி நான் சொல்லதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஹீரோ தான் ஹீரோயினோட பீன்ஸ்னு எல்லாருமே என்னன்னு கேட்டா டயானா சொல்றாங்க ஹீரோவுக்கு ஹீரோயினை இப்போதைக்கு பிடிக்கல, ஆனா அதை டைரக்டா அவங்க எல்லார்கிட்டயுமே சொல்ல முடியாது, சொன்னா அவளோட மனசு வலிக்கும், அவ கூட நீங்க எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், அவனால எதுக்காக அவன் ஹீரோயினை வெறுக்கிறான் அப்படின்றத சொல்லவும் முடியல, அவளை அவாய்ட் பண்ணவும் முடியல, இதுதான் நான் சொல்லக்கூடிய லாஜிக்னு எல்லாரும் அடி பாவி என்னடியே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு, அதனால ஹீரோவையும் ஜீஹோவையும் தனியா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு நிக்க வச்சு நான் ஒரு பேயோட்டின்றாங்க. ஜீஹோவும் அடி பாவி எதுக்காக அடி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நிறுத்தாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் நிஜமாவே ஒரு பேயோட்டி தான், நான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பேயோட்டுற வேலை தான், வேற எந்த பார்ட் டைம் ஜாபும் கிடையாது, என்னால 8 வயசுல இருந்தே பேய்களை பார்க்க முடியும், சோ அப்பத்துல இருந்தே நான் பேயோட்டியா தான் இருந்துட்டு இருக்கேன், நான் எலிமெண்டரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் இது எதுவுமே போனது கிடையாது, எனக்கும் நார்மலான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் ஹை ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன், எல்லார்கிட்டயுமே நான் ஒரு பேயோட்டின்னு சொன்னா என்னால நார்மலான லைஃப வாழ முடியாதுல்ல, அதனாலதான் நான் எல்லார்கிட்ட இருந்துமே மறைச்சேன், அதுக்கப்புறமா தான் நான் ஒன்ன பார்த்தேன் ஹீரோ, நான் எல்லார்கிட்டயுமே போய் சொல்லணும், நான் ஒரு பேயோட்டி அப்படின்ற விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு நினைக்கல, ஆனா நான் நார்மலான லைஃப வாழணும் அப்படின்றதுக்காக தான் அது எல்லாத்தையுமே மறைச்சேன், அது மட்டும் இல்லாம உனக்கு பேயோட்டிகளையே பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால எப்படி உன்கிட்ட நான் ஒரு பேயோட்டின்னு சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாம எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு இருந்துச்சு, அதனாலதான் நான் உன்கிட்ட இருந்து நான் பேயோட்டி அப்படின்ற விஷயத்த மறைஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நேற்றுக்கு நைட்டு நீ பார்த்தது உண்மைதான், நேற்றுக்கு நைட்டு நான் பேயோட்டியா தான் இருந்தேன் அப்படின்றாங்களா. ஜீஹோக்கு அப்பதான் புரியுது ஹீரோவுக்கு ஹீரோயின் பேயோட்டி
அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் காலையில இருந்தே இந்த மாதிரி 2 பேரும் பேசாம இருந்திருக்காங்கன்னு ஹீரோ கேக்குறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்கவானு. ஹீரோயினும் ஓகே என்ன வேணாலும் கேளுன்னு. ஹீரோவும் எதுக்காக நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. ஹீரோயினும் என்ன பதில் சொல்ல தெரியாம ஏனா ஏனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஜிஹோவும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் ரீசன் தேவையாடா, யாராச்சும் ஒரு ஆள் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆனா பேயோட்டிகளுக்கு ரீசன் இருக்கு, பேயோட்டிகள் என் கூட இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜிஹோவும் என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கையை பிடிக்க போறாங்களா. ஆனா ஹீரோயின் தடுத்து நிறுத்திட்டு அவனை விடு, அவன் சொல்றது கரெக்ட் தானே, நான் ஒன்னும் அவன் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டது ரீசன் இல்லாம கிடையாது, எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு அதனால தானே அவன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது என்ன ரீசனா இருந்தாலுமே ஒரு ரீசன் வச்சுட்டு தானே நான் அவன் கூட பழகினேன் அப்படின்றாங்க. ஜிஹோவும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஜஸ்ட் அவன் கிட்ட போயிட்டு சொல்லு 21 நாளைக்கு நான் அவனை உயிரோடி வச்சிருக்கணும், அதுக்காக தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு. ஹீரோயினும் அதை எப்படி சொல்ல முடியும், ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீ 21 நாளையில சாக போற அதனால தான் நான் அவன் கூட உட்கார்ந்து அவனை காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றியான்னு. ஜிஹோவும் வேற என்னதான் பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் 21 நாள் நான் அவன் கூட இருக்க போறேன், 21 நாள் கழிச்சு அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் அவன் கூட இருந்தேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல போறேன்னு. ஜிஹோவும் அட்லீஸ்ட் 21 நாள் கழிச்சாது அவன் கிட்ட சொல்லி தொலை. ஆமா இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்குன்னு கேட்க ஹீரோயின் 5 நாள்னு சொல்றாங்க. 5 நாள் இருக்கா அப்படின்னு ஜிஹோ ஷாக் ஆகி பாக்குறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காலையில ஹீரோயினோட அம்மா யுவான் ஹுவாவை தேடி கிளம்ப ஆரம்பிக்காங்க. வெளியில இருந்து ஃப்ளவர் மாஸ்டரும் யுவான் ஹுவாவை தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது, எதுக்காக நீ அவளை தேடி போயிட்டு இருக்கன்னு. ஹீரோயினோட அம்மாவும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, அவளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், எதுக்காக அவ இந்த மாதிரி பண்ணா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் அவ எதுக்காக அந்த மாதிரி பண்ணா அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவளை காண்டாக்ட் பண்றதுக்கு எல்லா விதத்திலயுமே நான் ட்ரை பண்ணிட்டேன், அவளை காண்டாக்ட் பண்ணவே முடியல, அவ இருந்த வீட்டை வித்துட்டா, அவளோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டா, அவளோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் வழிச்சு கட்டிட்டு தான் அவ கிளம்பி போயிருக்கா, அதனால அவளை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு அவளை ட்ராக் பண்ண முடியாதுன்னு. ஹீரோயினோட அம்மாவும் அவ ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு, அதனால என்னால அவளை கண்டுபிடிக்க முடியும்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் அவளை சத்தியமா உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ பண்ற விஷயங்கள்ல இருந்தே கிளியரா தெரியுது அவ கெட்ட சக்திகளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவும் அதனாலதான் அவளை கண்டுபிடிச்சு அவ மண்டையிலே ஒரு போடு போட்டு கெட்ட சக்திகளுக்கு நீ சேவை செய்யக்கூடாது அப்படின்னு அவளை சீக்கிரமா நான் வெளியில கொண்டு வந்தாகணும்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவளை கண்டே பிடிக்க முடியாது, உன்னோட சக்திகளை வச்சு உன்னால சுத்தமா முடியாதுன்றாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, உன்னோட சக்திகளை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியாம தானே பேயோட்டியா வந்து சேர்ந்துன்னு. உடனே ஃப்ளவர் மாஸ்டருக்கு கோவம் வந்துச்சு, என்னையே கிண்டல் பண்றியா அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டுடுறாங்க. சோ இவங்க 2 பேரும் எலியும் போன மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கத பாக்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹேரி எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட முடிச்சே ஆகணும், நம்ம கேஃபேட்டேரியா போவோம், ப்ராஜெக்ட் முடியாம யாருமே எங்குமே போக கூடாது, முக்கியமா ஹீரோ ஜிஹோ நீங்க 2 பேரும் ஆர்ச்சரி பிராக்டிஸ்க்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு கிளம்பி போக கூடாது, ப்ராஜெக்ட் முடிக்காம ஒருத்தரும் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. அப்ப ஜிஹோ நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே மொட்டை மாடியில வச்சு இனியொரு விஷயத்தை கூட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஜிஹோ என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ கிட்ட எனக்கும் இப்பதான் நீ பேயோட்டி அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரியே கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா ஃபர்ஸ்டே எனக்கு நீ பேயோட்டி அப்படின்ற விஷயம் தெரியும் நான் அவன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயே, அவன் இன்னும் ஏன் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பான், அதுக்கப்புறமா அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால 5 நாளைக்கு நான் அவன் கூட இருக்கிறேன், சோ 5 நாள் கழிச்சு வந்து 21 நாள் முடிஞ்சு போச்சு, நான் இதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க, என்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஜிஹோ இப்போ ஹீரோ கூட க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உங்க 2 பேரையுமே நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஜிஹோவையும் ஹீரோவையும் பார்த்துட்டு டயானாவோட காலை பாக்குறாங்க. அந்த குழந்தை இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கு, நல்ல வேளை இந்த பேய் குழந்தை இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு, இது முழிச்சுது அப்படின்னா ஹீரோவுக்கு இன்னும் டேஞ்சர் ஆயிடும் யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப டயானா பாத்துட்டா என்னோட காலை எதுக்காக ஊத்து பாத்துட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் ஒண்ணும் இல்ல வா போகலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்களா. அந்த பக்கமா ஒரு லேடி குப்பை தொட்டிக்குள்ளாடி என் குழந்தை அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இனியொருத்தவங்க வந்துட்டு இங்க உன்னோட குழந்தை இல்ல, இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த லேடியை எழுப்பிட்டு இருக்காங்களா. அவங்கள பார்த்தோன்னே டயானா ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டயானா குடுகுடோன்னு ஓடி போக ட்ரை பண்றாங்களா. அப்போ அந்த லேடி டயானாவை பார்த்துட்டாங்க, என் குழந்தைய திருடி 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 என் குழந்தைய குழி அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்துற சத்தம் கேட்டு
டயானாவோட கால்ல ஒட்டிட்டு இருந்த அந்த குழந்தை இருக்குதுல்ல அது முழிக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஐயோ அந்த குழந்தை முழிச்சதுன்னா ஹீரோவுக்கு ஆபத்தாயிடுமே அப்படின்னு அந்த சண்டைய தீர்த்து விடுறதுக்காக நடுவில் போறாங்க. ஆனா ரெண்டு சைடும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்களா. கடைசியா அந்த குழந்தைய முழிச்சிருச்சு. ஹீரோயினும் உஷு உஷு அப்படின்னு ரெண்டு சைடையுமே பிரிச்சு விட்டுட்டு குழந்தைய பாக்குறாங்க. குழந்தை முழிச்சு நல்லா சிரிச்சிட்டு இருக்குது. அப்படியே ஹீரோவை பார்த்து அழுற மாதிரி போகுதா. ஹீரோயினும் தயவு செஞ்சு அழுறாத, குழந்தைக்கு சத்தம்னா பிடிக்காது, குழந்தை சத்தம் போட்டா முழிச்சிடும். ஐயோ நான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இருந்தேன், ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை முழிக்க வச்சுட்டீங்களே, அடி பாவீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கெஃபட்டேரியா போயாச்சு. ஹீரோ காஃபி வாங்குறதுக்காக போயிருக்காங்களா. ஹீரோயின் டயானாவோட தோள் பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை ஹீரோயினை பார்த்து சிரிக்குது. ஆனா ஹீரோவை பார்த்த உடனே அழுற மாதிரி போகுது. ஹீரோயினும் ஐயோ அவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது, அவனுக்கு நிறைய சாபம் இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கான், தயவு செஞ்சு அவனை பார்த்து அழுறாத அழுதுறாத அழுதுறாத அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை விக்கி விக்கி அழுற மாதிரியே போகுதா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஹீரோயினோட அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு குழந்தை பேய் வந்து அழுற மாதிரி போச்சு அப்படின்னா நீ அதை சமாதானப்படுத்தி சிரிக்க வைக்கணும், அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அந்த குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்னு ஹீரோயினும் ஐயோ இந்த குழந்தைய சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு பிக்கப்போ அப்படின்னு கண்ணை திறந்து திறந்து விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோயின் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. ஹீரோயினும் ஐயோ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது குழந்தை இன்னும் அழுற மாதிரி போகும். எனக்கு வேற வழி தெரியல, நான் என்னதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஓடி போயிட்டு ஹீரோவோட கையை தொடுறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஹீரோயினும் என் கை எதுக்காக ஒர்க் ஆக மாட்டேங்க, நான் ஹீரோவை தொட்டா எல்லாமே ஒர்க் ஆகணுமே, ஆனா ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கத்தி அழுததுல ஹீரோ கையில வச்சிருந்த கண்ணாடி டம்ளர் அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோ உன்னோட கையில அடிபட்டிருக்கான்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல உனக்கு ரத்தம் வருதுன்னு சொல்றதுக்கு ஹீரோ ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கோவப்படுறாங்களா. அப்ப ஜீவா பக்கத்துல போயிடுறாங்க. ஹீரோ உன்னோட கையை காமி நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயுமே வந்து இங்க என்ன நடக்குது, எப்படி இந்த கண்ணாடி கிளாஸ் உடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு டயானா நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ஹீரோயும் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ வீட்டுக்கு கிளம்புறத பத்தி பேசிட்டு இருக்கான்னு. அதுக்கு டயானாவும் நீ தானே சொன்ன வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு, நான் வேலையை முடிச்சிட்டேன், நான் உங்க எல்லாருக்குமே ரிப்போர்ட் அனுப்பிட்டேன் பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. எல்லாருமே மொபைல் எடுத்துட்டு பார்த்துட்டு பரவாயில்லையே இவ சீக்கிரமாவே எல்லா வேலையுமே முடிச்சிட்டாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணு டவுட்டா இருக்கு, இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனாலும் டயானா நார்மலா பிஹேவ் பண்றானா, அவளுக்கும் இந்த விஷயங்கள் நிறைய தடவை நடந்திருக்கும், அதனாலதான் அவ இந்த மாதிரி நார்மலா பிஹேவ் பண்றா, இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு டயானாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. டயானாவும் என்ன எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேக்குறதுக்கு நான் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கு டயானாவும் என் கூட எல்லாம் யாரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, உனக்கு என்ன நான் எப்படி அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தானே கேட்ட உடனே ஹீரோயினும் ஆமா என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்ட உடனே டயானாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. ஹீரோயின் உள்ள போகும்போதே ஹலோ அன்னியாங் அப்படின்றாங்களா. டயானாவும் வீட்டுல ஒருத்தரும் இல்ல, என்னோட அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, சோ ரெண்டு பேருமே வீட்டுல கிடையாது, நீ உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இப்ப பெட்ரூமும் ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அங்க நிறைய பொம்மைகள் இருக்கு. ஹீரோயினும் இவ்ளோ பொம்மைகளா, எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. டயானாவும் நீ பர்டிகுலரா எந்த பொம்மை நல்லா இருக்குன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் டயானாவை பார்க்கும்போது டயானாவோட தோல்ல இருக்கக்கூடிய குழந்தை சிரிச்சிட்டு இருக்கும். இந்த குழந்தை எதுக்காக சிரிக்குது அப்படின்னு குழந்தையோட கையில பார்த்தா அந்த குழந்தையோட கையில ஒரு ரெட் கலர் நூல் இருக்கும். அது அப்படியே போயிட்டு ஒரு பொம்மையோட கையில சுத்தி இருக்கும். சோ இந்த குழந்தையோட ஆவி டயானாவுக்கு சொந்தமானது கிடையாது, இது இந்த பொம்மைக்கு சொந்தமானது. சோ இது வேற ஏதோ ஒரு விஷயம். சோ இந்த பொம்மையை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா டயானா கிட்ட இருந்து இந்த குழந்தையை பிரிச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணலான்னு டயானா கிட்ட, டயானா இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை என்கிட்ட கொடுப்பியான்னு. அதுக்கு டயானாவும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாங்கி பறிச்சுக்கிறாங்க. இது என்னோட குழந்தை, நான் கொடுக்கவே மாட்டேன்னு. ஹீரோயின் நான் வேணா உனக்கு $1 மில்லியன் கொடுக்கவா, $2 மில்லியன் கொடுக்கவா, எவ்வளவு காசு வேணுமோ கொடுக்குறேன், அந்த பொம்மையை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு. இந்த பொம்மையை நீ காசு கொடுத்ததான் வாங்க முடியாது, நீ எதுக்காக இது வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நான் அதுக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் கூட அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோட குழந்தை, நீ காசு கொடுத்ததான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா இது லவ்வே கிடையாது, இங்க இருந்து போ அப்படின்னு ஹீரோயினை துரத்தி விட ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் எப்படியாச்சும் இந்த பொம்மையை மட்டும் டயானா கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்களா. அப்போ அந்த குழந்தை பேய் இருக்குல்ல அது அழ ஆரம்பிக்குது. ஹீரோயினும் ஐயோ இது அழுதுச்சு அப்படின்னா இந்த நேரத்துக்கு டிசாஸ்டர் ஆயிடுமே, சரி நான் போறேன், அழுதுறாங்க, நான் போறேன் அப்படின்னு கதவை மூடிட்டு வெளியில போறாங்க. ஐயோ இந்த
பொம்மையை இப்ப நான் எப்படி எடுக்கிறது, இந்த பொம்மையை நான் எடுத்து அந்த குழந்தைய சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டாதானே ஹீரோவை காப்பாற்ற முடியும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க சீக்கிரட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இந்த குழந்தை பேயை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க. யுவான் ஹுவா எதுக்காக கெட்ட சக்திகளுக்கு சேவை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கா, ஹீரோயினோட அம்மா யுவான் ஹுவாவை தேடி போறாங்கல்ல, அவங்க கண்டுபிடிப்பாங்களா, யுவான் ஹுவா எதுக்காக ஹீரோ மேல அவ்வளோ வெறுப்புல இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.